இந்த ஒரே ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக நான் ஒரு பிறவியே எடுத்து வந்தாலும் பரவாயில்லை, உயிர்த்து வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு சத்தியத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைத்து திருக்கையிலிருந்து வந்த சத்தியம் இந்த சத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு நீண்ட ஆழ்ந்த சமாதியில் நான் லயித்திருந்த பொழுது இந்த ஒரே ஒரு சத்தியத்தை சொல்வதற்காகவாவது என்னுடைய குழந்தைகள், யுவராஜாக்கள், யுவராணிகள், சந்நியாசிகள் அனைவருக்கும் இந்த ஒரு சத்தியத்தை மட்டுமாவது சொல்லிவிட வேண்டும் நினைத்து கந்திரக்க முயற்சித்தேன். ஆழ்ந்து கேளுங்கள். நீளம், அகலம், ஆழம், காலம், ஆகாசம் போன்றவைகள், லென்த், பிரெத், டெப்த், டைம், ஸ்பேஸ், எப்படி நீளம், அகலம், ஆழம், காலம், ஆகாசம் போன்றவைகள் பிரபஞ்சத்தின் வேறு வேறு பரிமாணங்களோ, அதே போல நித்தியத்துவம் நித்தியத்துவம் பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான பரிமாணம். ஆழ்ந்து கேளுங்கள். ஜீவன், தனி உயிர், ஈஸ்வரன், பரம்பொருள், ஜகத், பிரபஞ்சம், இது எல்லாவற்றையும் ஒன்றாகச் சேர்த்த இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நித்தியத்துவம், நிரந்தரமான இருப்பு நிலை உண்டு.